இனி நம்ம பார்க்க போகிறது லீகல் டாபிக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். அதாவது வக்காலத் நாமா அப்படின்னா என்ன, அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒரு அட்வொகேட் அப்பாயிண்ட் பண்ணுறதோட ப்ரொசீஜர் என்ன, அந்த அட்வொகேட் இல்லாமல் இன்னொரு அட்வொகேட்டை ஒரு கேஸுக்காக ரெப்ரசன்ட் பண்ண வைக்கணும்னா என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சின்ன விஷயங்களாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இது, ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு அட்வொகேட்டை ஆஃபீஸ்க்குள்ளே நுழையச்சே சைன் பண்ணக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் வந்து அந்த அட்வொகேட்டுக்கும் கிளைண்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சைன் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட் வந்து வக்காலத்நாமான்றது. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்னைக்கு. தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அட்வொகேட்ஸ் வந்து ஆஃபீஸர்ஸ் ஆஃப் கோர்ட்டுன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஒரு கோர்ட்டோட ஒரு பிரதிநிதி, அதே சமயத்தில் கிளைண்ட்டோட ஒரு பிரதிநிதி. கிளைண்ட்டோட ஒரு பிரதிநிதியாக கோர்ட்டில் நடந்துக்கணும், கோர்ட்டோட ஒரு பிரதிநிதியாக கிளைண்ட் கிட்ட நடந்துக்கணும். ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பாலம் தான் அட்வொகேட்டுன்னு நம்ம சொல்ல முடியும். கோர்ட்டில் நடக்கக்கூடிய ப்ரொசீடிங்ஸோட காம்ப்ளெக்சிட்டிஸ் வந்து ரொம்ப நிறையவே இருக்குது. அதே மாதிரி கிளைண்ட்டுக்கு வந்து எல்லாருக்கும் அதை வந்து புரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றதுனால தான் எல்லா கேசஸும் பார்ட்டிஸ் வந்து இன்பர்சன் வாதாடாமல் ஒரு அட்வொகேட்டை முன்னிறுத்தி வாதாடுறதுன்றது உண்டு. அவங்க சைடில் இருக்கிற லீகாலிட்டிஸ்லாம் சொல்கிறதுக்கு ஒரு அட்வொகேட்டை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அட்வொகேட்டை இன்னார் தான் இவருக்கு ரெப்ரசன்ட் பண்ண போகிறது அப்படின்னு கோர்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி தான் வக்காலத் நாமா அப்படின்னு சொல்கிறது உண்டு, வக்காலத் ஃபார்ம்னு சொல்கிறது உண்டு. இது வந்து இன்னும் ஒரு சில கிரிமினல் கேசஸில் இல்லை இன்னும் ஒரு சில கேசஸில் வந்து மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ்னு சொல்லி ஒன்று ஃபைல் பண்ணுறது உண்டு. அதாவது இவர் தான் வந்து இன்னாருக்கு அப்பியர் ஆக போகிறாரு, ஆனால் அந்த கிளைண்ட்டோட கையெழுத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டம்ன்ற இருக்கும்போது, சப்போஸிங் கிளைண்ட் வந்து ஜெயிலில் இருக்கும்போது மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ்னு சொல்லி ஃபைல் பண்ணுறது உண்டு. பெயில் பெட்டிஷன்ஸ்க்கெல்லாம் மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் ஃபைல் பண்ணுறதுன்றது ஒரு வழக்கம் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் ஒரு சில நேரத்தில் வக்காலத்நாமாக்கு ஈக்குவலான ஒரு வேல்யூ கொடுக்கக்கூடியது ஒரு சில கேசஸில். இது தவிர இன்னொரு பாசிபிலிட்டி அண்டர்டேக்கிங் அப்படின்றது உண்டு. மெமோரண்டம் ஆஃப் அண்டர்டேக்கிங் இல்லை ஓரல் அண்டர்டேக்கிங் கூட உண்டு. அதாவது சார் எங்களுக்கு வந்து இந்த கேஸோட சம்மன்ஸ் வந்துருச்சு, நான் தான் ஃபஸ்ட்டு டிஃபெண்டன்ட், இன்னாருக்கு வந்து நான் அப்பியர் ஆக போகிறேன், அதனால அடுத்த ஹியரிங் அப்போ நான் வக்காலத்நாமாவை சப்மிட் பண்ணி அடுத்த ஹியரிங் செய்ய வேண்டிய அவரோட டியூட்டிஸை நான் வந்து அவரோட அட்வொகேட்டாக நின்று நான் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு அண்டர்டேக்கிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. யூஸ்வலாக இந்த அண்டர்டேக்கிங்கை வந்து ஓரலாக நமக்கு கொடுக்கும்போது அந்த அட்வொகேட்டோட பேர், என்ரோல்மெண்ட் நம்பரை வந்து கோர்ட்டே வாங்கி வச்சுப்பாங்க, நோட் பண்ணிடுவாங்க, இவர் தான் அப்பியர் ஆக போகிறாரு அப்படின்றத நோட் பண்ணிடுவாங்க. அடுத்த ஹியரிங்கில் நம்ம வக்காலத் ஃபார்ம்ன்றதை சப்மிட் பண்ணுவோம். ஸோ இந்த வக்காலத் ஃபார்மோட ஒரு 2-3 டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் பேசிக்காக கொடுக்கக்கூடியது இந்த வக்காலத் நாமா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம். இந்த ஃபார்மோட இதுக்கூட ஃபார்மேட் வந்து ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் ஒவ்வொரு ஜூரிஸ்டிக்ஷனுக்கும் வேறுபடும். கிரிமினல் கேசஸ்க்கு ஒரு விதமான வக்காலத்நாமா இருக்கும், சிவில் கேசஸ்க்கு ஒரு விதமாக இருக்கும், அப்பலட் சைட் கேசஸ்க்கு ஒரு விதமாக இருக்கும், ஒரிஜினல் சைட் சிவில் கேசஸ் ஹைகோர்ட்லேயே ஒரிஜினல் சைட் கேசஸ், அப்பலட் சைட் கேசஸ், ரிட் கேசஸ், கிரிமினல் கேசஸ் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஃபார்மேட்டில் வந்து ஒவ்வொரு விதமாக வேறுபடும். வக்காலத் ஃபார்முக்கு ஸ்டாண்டர்டாக ஒட்ட வேண்டிய ஸ்டாம்ப்ஸ், அட்வொகேட் வெல்ஃபேர் ஸ்டாம்ப்ஸும் சரி, அட்வொகேட் கிளர்க்ஸ் வெல்ஃபேர் ஸ்டாம்ப்ஸு ப்ளஸ் சாதா கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப், இதெல்லாம் சேர்த்து ஒரு 120 ரூபாய்க்கு வந்து ஸ்டாம்ப் அஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். 120 ரூபாய் வர்த்தான அட்வொகேட் வெல்ஃபேர் ஸ்டாம்ப், அட்வொகேட் கிளர்க்கோட வெல்ஃபேர் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட் கிளர்க் அசோசியேஷனோட வெல்ஃபேர் ஸ்டாம்ப்னு சொல்லி அட்வொகேட்ஸ் கிட்ட அது நிறைய ஸ்டாக் வச்சுருப்பாங்க, இல்லைனா வாங்கி அஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. எல்லா வக்காலத் ஃபார்மும் கிளைண்ட் வந்து சைன் பண்ணணும். அதே மாதிரி கிளைண்ட் சைன் பண்ணதை அட்வொகேட் வந்து சைன் பண்ணணும். இவங்க 2 பேரும் சைன் பண்ணதை பார்த்து வேற ஒரு அட்வொகேட் வந்து அதை அட்டஸ்ட் பண்ணணும். இது வந்து வக்காலத் ஃபார்ம் வந்து இதுக்கு சப்மிட் பண்ணதை என் முன்னாடி தான் முன்னிலையில் தான் இந்த கிளைண்ட் சைன் பண்ணாருன்னு சொல்லி ஒரு அட்டஸ்டேஷன் வாங்கணும். லோக்கல் லாங்குவேஜில் வந்து சாதாரணமாக சொல்கிறது பிஃபோர் மீ போடுங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. பிஃபோர் மீன்னு போட்டு அவங்களோட அட்டஸ்டேஷன் போட்டு அவங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. ஒரு சில கோர்ட்ஸில் வந்து அட்வொகேட்ஸை வக்காலத் ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது கூடவே அவங்களோட என்ரோல்மெண்ட் கார்டு, ஐடி கார்டோட ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும். இதெல்லாம் ப்ரொசீஜரல் ஆஸ்பெக்ட்ஸ், இதெல்லாம் ஒரு பக்கம். சரி, தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு வரும், ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு வரும். அட்வொகேட் இந்த வக்காலத் ஃபார்மோட வேல்யூ என்ன,
ஒருத்தருக்கு வந்து ஒரு கிளைண்ட் வந்து ஒரு வக்காலத் ஃபார்ம் சைன் பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த அட்வொகேட்டுக்கு அந்த கிளைண்ட்டோட கேஸ் மேலே அன்ஃபெட்டர்டு அத்தாரிட்டி உண்டா? வக்காலத் ஃபார்மோட வேல்யூ என்ன? ஏன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க வக்காலத் ஃபார்ம்னா பவர் ஆஃப் அட்டார்னிக்கு ஈக்குவலானது, நிகரானது. கிளைண்ட் வந்து அட்வொகேட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி பத்திரம் மாதிரி, என் சார்பாக கோர்ட்டில் வந்து என்னோட பிரதிநிதியாக நீங்கள் நின்று வாதாடுங்கன்னு சொல்ல கொடுக்கக்கூடிய ஒரு பவர் பத்திரம் மாதிரி ஒரு வக்காலத் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பவர் பத்திரமாக இருந்ததுன்னா ஒருவேளை அந்த கேஸ் நடக்கும்போது ஒரு கிளைண்ட் வந்து தவறிட்டாரு அப்படின்னா அவரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை இம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு டியூட்டியோ ரைட்டோ வந்து அந்த அட்வொகேட்டுக்கு போயிடும். இது வெறும் ஒரு பவர் பத்திரமா இருந்ததுன்னா. ஏன்னா அவங்க வந்து பிரின்சிபல் இறந்து போன அப்புறம் பவர் வந்து பிகம்ஸ் இன்வேலிட். ஆனால் வக்காலத் ஃபார்முக்கு அப்படி கிடையாது. அந்த அட்வொகேட்டு தான் ஆஸ் அன் ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட் வந்து அவரை வந்து இந்த இம்ப்ளீடிங் ப்ராசஸ்க்கு ஸ்டெப்ஸ் எடுக்கிறத சொல்லி கோர்ட் வந்து அறிவுறுத்தும். ஸோ இந்த பவர் ஆஃப் அட்டார்னி பத்திரத்தோட வேலிடிட்டி தானா இல்லை வேற எதனா வேல்யூ இருக்கா? ஒரு கிளைண்ட்டோட சார்பாக ஒரு சில காம்ப்ரமைஸ் மெமோவில் சைன் பண்ண முடியுமா? கிளைண்ட்டோட சார்பாக கோர்ட்டுக்கிட்டேருந்து எதிர்த்தரப்பினர்கிட்டேருந்து வர வேண்டிய பணத்தை கோர்ட் மூலமாக வாங்க முடியுமா? அதே மாதிரி வக்காலத் ஃபார்ம் சைன் பண்ணாருன்றதுனால ஃபீஸு சம்மந்தமாக எதனா ஒரு அத்தாட்சி இருக்கா அவங்களுக்கு? சேஞ்ச் ஆஃப் வக்காலத்தோட ப்ரொசீஜர் என்ன? இது மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இனிமேல் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வக்காலத் ஃபார்மு வக்காலத்துன்றதே எங்கே டிஃபைன் ஆயிருக்குன்றது பார்ப்போம். சிவில் ப்ரொசீஜர் கோடில் எங்கேயுமே வக்காலத் அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங்கோ டெஃபினிஷனோ இல்லவே இல்லை, நேரடியான டெஃபினிஷன் கிடையாது. ஆனால் சிவில் ப்ரொசீஜர் கோடில் ஆர்டர் 3 ரூல் 4 அப்படின்றது இருக்குது. ஆர்டர் 3 வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் ப்ளீடரை பற்றி ஆர்டர் 3 ரூல் 4 வந்து இருக்குது. அதாவது ஒரு ப்ளீடர், அதாவது ஒரு அட்வொகேட்டு, வழக்கறிஞர், ஒரு கவுன்சில்னு சொல்லலாம், ஒருத்தர் சார்பாக ஒருத்தர் பிரதிநிதியாக கோர்ட்டில் போய் அவருக்காக நின்று ரெப்ரசன்ட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா டாக்குமெண்ட் சைன்ட் இன் ரைட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடியது ஆர்டர் 3 ரூல் 4 சொல்லியிருக்கு. அதாவது சைன்டு டாக்குமெண்ட், ரைட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் வந்து இவர் தான் என்னோட ப்ளீடராக ஆக்ட் பண்ண போகிறாரு அப்படின்றது இருக்குது. இதே சிவில் ப்ரொசீஜர் கோடில் ஹைகோர்ட் வந்து அந்த சிவில் ப்ரொசீஜர் கோட் சம்மந்தப்பட்ட என்ஃபோர்ஸ்மெண்ட் அமல்படுத்துறதுக்கான ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஹைகோர்ட் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணலான்ற அதிகாரத்தோட ஒரு சில ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணப்பட்டது தான் சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்னு இருக்குது. சபார்டினேட் கோர்ட்ஸுக்கெல்லாம் ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடியது அப்பலேட் சைட் ரூல்ஸ்னு சொல்ல முடியும். ஸோ இந்த அப்பலேட் சைட் ரூல்ஸ்லையும் சரி, சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்லையும் சரி, அட்வொகேட் வந்து ஒரு வக்காலத்நாமாவோட தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியுன்றது இருக்குது. அதே மாதிரி ஒருவேளை வேற ஒரு அட்வொகேட் வந்து ஒருத்தர் சார்பாக அட்வொகேட் வந்து மாறுறாரு அப்படின்னா, மிஸ்டர் ஏ தவிர மிஸ்டர் பி வந்து அவரை ரெப்ரசன்ட் பண்ண போறாரு அப்படின்னா முன்னாடி ரெப்ரசன்ட் பண்ண கவுன்சிலுடைய கன்சென்ட் இன் ரைட்டிங் வேணும் அப்படின்றது இருக்கு. இது வந்து கொலோக்கியலா சொல்லக்கூடியது சேஞ்ச் ஆஃப் வக்காலத் அப்படின்னு சொல்லுவாங்க. வக்காலத்தை மாத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன் ரைட்டிங் வரணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாதாரணமாக ஒரு வக்காலத் ஃபார்மே எடுத்துக்கிட்டு அது கீழே வந்து நோ அப்ஜெக்ஷன் டு சேஞ்ச் ஆஃப் வக்காலத், NOC டு சேஞ்ச் ஆஃப் வக்காலத் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சைன் பண்ணி அவங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் முதல்ல இருந்த அட்வொகேட் வந்து எழுதி கொடுத்துருவாரு. ஸோ அந்த நோ அப்ஜெக்ஷன் டு சேஞ்ச் ஆஃப் வக்காலத்தை வச்சுக்கிட்டு இந்த புது அட்வொகேட் வந்து அதே வக்காலத் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு கிளைண்ட் கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு அவரும் சைன் பண்ணிட்டு வேற ஒரு அட்டஸ்டேஷனும் வாங்கிட்டு கோர்ட்டில் சப்மிட் பண்ணால் அவர் வந்து இன்னொரு ஃப்ரெஷ் அப்பாயின்மெண்ட்டாக அட்வொகேட்டாக வந்துடுறாரு அப்படின்றது அர்த்தமாயிடுறது. ஸோ இது வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், ஒரு அட்வொகேட் வந்து சேஞ்ச் ஆஃப் வக்காலத் கொடுக்கறத பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். இதுவே அட்வொகேட் சேஞ்ச் ஆஃப் வக்காலத் கொடுக்காம அட்வொகேட்டை மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் பழைய அட்வொகேட் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாரு, இல்லை அவர் எங்கே இருக்காருன்னே எனக்கு தெரியல, கேஸை அபேண்டன் பண்ணிட்டு அனாதையாக விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கோர்ட்டில் வந்து இதுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன், ஒரு அஃபிடவிட் ஒன்று ஃபைல் பண்ணிட்டு பழைய அட்வொகேட் இந்த மாதிரி இந்த கேஸை வந்து அபேண்டன் பண்ணிட்டாருன்றதுனால, இந்த ஹியரிங்ஸ் அட்டன் பண்ணலைன்றதுனால எனக்கு கிரேவ் ப்ரொஜுடைஸ் ஆயிடுச்சு, அதனால ஃப்ரெஷ்ஷாக இந்த பர்சனை நான் அட்வொகேட்டாக நான் அப்பாயிண்ட் பண்ணுறேன், இவருக்கான வக்காலத்தை வந்து இதோட அட்டாச் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு அஃபிடவிட்டோட சேர்ந்த ஃப்ரெஷ் வக்காலத், கிளைண்ட் மட்டுமே சைன் பண்ண அஃபிடவிட்டோட சேர்ந்த ஃப்ரெஷ் வக்காலத் கொடுத்தா சேஞ்ச் ஆஃப் வக்காலத் வாங்கணுன்ற அவசியம் இல்லை. அவரோட பேரை கோர்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் அவரோட பழைய அட்வொகேட்டோட பேரை நீக்கிட்டு ஃப்ரெஷ்ஷான அட்வொகேட்டோட பேரை
ஆன் ரெக்கார்ட் வந்து சேர்த்துப்பாங்க. ஸோ இது வந்து இதுக்கான ப்ரொசீஜர், சேஞ்ச் ஆஃப் வக்காலத்துக்கான ப்ரொசீஜர் இதில் இருக்குது. இதுவே வந்து சிவில் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் வந்து ஆர்டர் ரூல் 20A அதில் வந்து சேஞ்ச் ஆஃப் வக்காலத்தை பற்றி இருக்குது. அதே மாதிரி அப்பலட் சைட் ரூல்ஸில் ஆர்டர் 3 ரூல் 5 and 6 வந்து இந்த சேஞ்ச் ஆஃப் வக்காலத்தை பற்றி இருக்குது. வக்காலத் கொடுக்கறதுன்றதோட மெயினான ஒரு ஆஸ்பெக்ட் பார்த்தோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது. அட்வொகேட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுனா என்ன செய்யணுன்றதுக்கான ஒரு அறிவுறுத்தல். நல்லா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அட்வொகேட்டை கிளைண்ட்டை கூப்பிட்டு உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ் உங்கள் மேலே இருக்கு, ஸோ இந்த மாதிரி வாதாடலாம், இந்த ஸ்டாண்ட் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி கோர்ட் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணாங்கன்னா இதை ஏற்றுக்கலாம் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த வக்காலத்து மூலமாக கிடைக்கக்கூடிய மெயின் ரிலேஷன்ஷிப் வந்துன்னா கிளைண்ட்டுக்கும் அட்வொகேட்டுக்கும் நடுவில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பரிமாற்றம் இருக்கும். அட்வொகேட் வந்து கிளைண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுப்பாரு, அந்த அட்வைஸை பேஸ் பண்ணி கிளைண்ட் வந்து அட்வொகேட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. கிளைண்ட் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கோர்ட்டில் வந்து அமல்படுத்துவார் அட்வொகேட். ஸோ இதுதான் விஷயம். ஒரு சில சூழ்நிலையில் ஸ்பிளிட் செகண்ட் டெசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். Do you want to withdraw the case or shall I dismiss the case? Do you want to withdraw the case with liberty to file fresh case or should I dismiss the petition அப்படின்னு கோர்ட் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் கிளைண்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு நான் வெயிட் பண்ணுறேன், வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறதுக்கான ஒரு பொசிஷனில் வந்து அட்வொகேட் இருக்க மாட்டாங்க. நேரடியாக ஒரு டெசிஷன் எடுத்துருவாங்க. டெசிஷன் எடுத்துட்டு உங்களோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இதை பண்ணுன்னு சொல்லி அட்வொகேட்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்ணுறது உண்டு. இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி லீகலான ஒரு சில விஷயங்களில் டெசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டில் வந்து ஒரு அட்வொகேட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது சம்மந்தமாக ஒரு முக்கியமான ஒரு கேஸை 1975 சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது. இந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஜஸ்டிஸ் V.R. கிருஷ்ணய்யர் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. இதை பற்றி ஷார்ட்டாக இப்போ நம்ம பார்ப்போம். இந்த கேஸோட டைட்டில் ஜமலாபாய் அப்துல் காதர் வர்சஸ் சங்கர்லால் குலாப் சந்த் அப்படின்னு சொல்லிட்டு 1975 சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த 30th April 1975 சுப்ரீம் கோர்ட்டால் ஜஸ்டிஸ் V.R. கிருஷ்ணய்யரால் தீர்ப்பாகப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கேஸ். ஸோ இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் என்னென்னா, ட்ரையல் கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது, ஒரு சிவில் சூட் நடக்கிறது 2 பேருக்கு. இந்த 2 பேருக்கு வந்து நிறைய வாய்தா போட்டுகிட்டே வராங்க கோர்ட்டு. வாய்தா போட்டுக்கிட்டு நீங்கள் காம்ப்ரமைஸ் மூலமாக முடிச்சுக்கோங்கன்னு சொல்லி கோர்ட் வந்து அறிவுறுத்துறாங்க பார்ட்டிஸை. ஸோ இந்த விஷயத்தில் வந்து வாய்தா நடந்துட்டுருக்கு. செட்டில்மெண்ட் டாக்ஸும் பேச்சுவார்த்தையும் நடந்துட்டுருக்கு, சமரச பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கச்சு திடீர்னு ஒரு பர்டிகுலர் வாய்தா அப்போ எதிர்த்தரப்பினரும் சரி இவரோட அட்வொகேட்டும் சரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கன்சென்ட் ஃபார்ம் இவர் வந்து காம்ப்ரமைஸ் மெமோவில் இவர் சைன் பண்ணிவிட்டு காம்ப்ரமைஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு கேஸை முடிச்சுக்கிறார். ஸோ யூஸ்வலாக வந்து காம்ப்ரமைஸ் அக்ரிமெண்ட்டு இப்போ இருக்கிற பொசிஷனில் வந்து லோவர் கோர்ட்ஸு அட்வொகேட்ஸ் ப்ளஸ் கிளைண்ட் 2 பேரும் சைன் பண்ணாதான் அந்த காம்ப்ரமைஸ் மெமோவே ஆன் ரெக்கார்டு எடுத்துப்பாங்கன்றது ஏற்கனவே நம்ம காம்ப்ரமைஸை பற்றி பார்க்கும்போது பார்த்தோம். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸை வந்து காம்ப்ரமைஸ் மெமோவை அட்வொகேட் மட்டுமே சைன் பண்ணி அக்செப்ட் பண்ண வச்சுருக்காரு. ஸோ இந்த காம்ப்ரமைஸ் மெமோவை ஏற்றுக்க முடியுமான்ற ஒரு சூழ்நிலை வரும்போது ஏற்றுக்கிட்டு கோர்ட் வந்து ஒரு டிகிரி பாஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய வாய்தா நடந்திருக்கு. வாய்தா நடந்ததெல்லாம் காம்ப்ரமைஸ் பேச்சுவார்த்தைக்காக தான் நடந்திருக்கு. என்னெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்றதும் அப்பப்போ கோர்ட்டுக்கு வந்து அப்ரைஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி காம்ப்ரமைஸ் மெமோ தான் சரி அப்படின்ற மாதிரி இருக்காங்க. கிளைண்ட் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேன், என்னோட கன்சென்ட் இல்லாமல் நீ எப்படி இந்த காம்ப்ரமைஸ் மெமோ சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளைண்ட் வந்து ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் கொஸ்டின். இது வந்து கிளைண்ட் வந்து தனியாக ஒரு சிவில் சூட் ஃபைல் பண்ணி இந்த கேஸோட டிகிரி தீர்ப்பு வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி தனியாக சிவில் சூட் ஃபைல் பண்ணுறாரு. சிவில் சூட் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, ஹைகோர்ட்டை அப்பீல் பண்ணுறாரு, ஹைகோர்ட்டில் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறாரு. ஸோ சுப்ரீம் கோர்ட் முன்னாடி இந்த கேஸ் வந்து இருக்குது. இந்த காம்ப்ரமைஸ் மெமோவை சைன் பண்ணும்போது கிளைண்ட்டுக்கிட்டேருந்து அட்வொகேட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கியிருக்கணுமா வாங்கியிருக்க கூடாதான்றது தான் கொஸ்டின் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி. ஸோ இந்த கொஸ்டின் வரும்போது சுப்ரீம் கோர்ட் கன்சிடர் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, வக்காலத் ஃபார்மில் இவங்க வந்து காம்ப்ரமைஸ் மெமோ என்டர் பண்ணுறதுக்கான ரைட் இருக்கா இல்லையான்றது ஸ்பெசிஃபிக்காக போடல. காம்ப்ரமைஸ் மெமோ என்டர் பண்ணுறதுக்கான ரைட் இல்லை அப்படின்னு சொல்லி வக்காலத்தில் போடலை. ஸோ இல்லைன்றதை பெனிஃபிட்டாக எடுத்துக்க முடியும் அட்வொகேட் சார்பாக. அதே மாதிரி இந்த கேஸில் வந்து அவங்களோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தான், ஏன்னா வாய்தா மேலே வாய்தா நடந்துட்டு இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் தான் இந்த காம்ப்ரமைஸ் மெமோ வந்து அவர் சைன் பண்ணியிருக்காருன்றது தெரிய வருது. இவரோட பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் பண்ணியிருக்காருன்றது தெரிய வருது. மெரியட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அண்ட் ஸ்பிளிட் செகண்ட் லீகல் டெசிஷன்ஸ் ஹேஸ் டு பி டேக்கன் பை த அட்வொகேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் டக்குன்னு ஒரு லீகல் டெசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையில் அட்வொகேட் வந்து தள்ளப்படுவாங்க நிறைய இடத்துல. அப்போ வந்து அந்த டெசிஷன் எடுக்கும்போது அதை வந்து குறை சொல்கிறதோ குத்தம் சொல்கிறதோ முடியாது.
அது இவங்களோட நல்லதுக்கு தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அவங்க எடுத்த டெசிஷனை ஸ்வீகரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பேசிஸில் இந்த அட்வொகேட் வந்து பண்ணது தப்பாக தெரியல, இந்த பர்டிகுலர் கேஸில் இந்த அட்வொகேட் மேலே மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் இந்த பர்டிகுலர் கேஸில் இருக்குது. இது தவிர அட்வொகேட்ஸுக்கும் கிளைண்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட கேசஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த கேசஸில் நான் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் என்னென்னா, அட்வொகேட்டுக்கும் கிளைண்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி பிரின்சிபல் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப், அட்வொகேட்டுக்கும் கோர்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஒரு கோர்ட் ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட்டுக்கும் ஒரு ஜட்ஜுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஸோ பார் பெஞ்ச் அந்த ரிலேஷன்ஷிப், அட்வொகேட் கோர்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் கிளைண்ட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் இருக்கிற பேலன்சிங் பாயிண்ட் தான் அந்த அட்வொகேட்டோட ப்ரொஃபஷன். அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொஃபஷன் வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணுறது பார்த்தோன்னா, ஒருவேளை கிளைண்ட் தவறி போயிட்டாருனாலும் அந்த பவர் ஆஃப் அட்டார்னின்ற அந்த ஸ்டேட்டஸ் வேணால் போகலாமே தவிர்த்து, அவர் வந்து கோர்ட் ஆஃபீஸராக இருந்து இந்த கேஸை வந்து இவர் சார்பாக ப்ளீட் பண்ணுறாருன்ற ப்ளீடருன்ற ஸ்டேட்டஸ் வந்து அந்த அட்வொகேட்டை விட்டு போகாதுன்றதுனால அந்த அட்வொகேட் வந்து பவுண்ட் டு ரெப்ரசன்ட் திஸ் பர்சன் அன்லெஸ் ஆர் அன்டில் அவரே அந்த கேஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டாலே வழிய இது வந்து இந்த கேஸை வந்து அவர் நடத்தி தான் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கார். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு அட்வொகேட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட் முன்னாடி சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் கிளைண்ட் என்ன பண்ணணுன்றதை என்கிட்ட இன்ஸ்ட்ரக்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாருன்னா, அட்வொகேட் இஸ் டீம்ட் டு ஹேவ் வித்ட்ரான் ஹிஸ் வக்காலத் அப்படின்னு சொல்லி இருக்கு. அவர் வக்காலத்தை வித்ட்ரா பண்ணதா கணக்காயிடுறது, கோர்ட் வந்து அதை எடுத்துக்கிறதுன்றதே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அட்வொகேட்டை வெல் இன்ஃபார்ம்டாக வச்சுக்கணும் அந்த கேஸ் சம்மந்தமாக, அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், யூஎஸில் மற்ற கண்ட்ரீஸ்லாம் வந்து என்கேஜ்மெண்ட் லெட்டர்னு ஒன்று சைன் பண்ணுறதுன்றது உண்டு. அட்வொகேட் வக்காலத் ஃபார்ம்ன்றது இல்லை, என்கேஜ்மெண்ட் லெட்டர்ன்றது உண்டு. அதே மாதிரி கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ்ன்றது உண்டு. அதே மாதிரி அட்வொகேட் கூட அந்த விஷயம் அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமும் ஃபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயமும் தனியாக ரைட்டிங்கில் ஒரு டாக்குமெண்ட் வந்தால் எப்போவுமே நல்லது அப்படின்றதும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இதெல்லாம் ஒரு விஷயங்கள். இது வந்து அட்வொகேட்டுக்கும் கிளைண்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட முக்கியமான டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, வக்காலத்நாமா சம்மந்தப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்.